Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனை துப்புரவு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், சொல்லுங்க. நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனை துப்புரவு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கான காரணம் என்ன? விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் 7 தளங்களை கொண்டு இதயவியல், சிறுநீரக துறையியல் மற்றும் ஆர்த்தோ உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது சிகிச்சை தேவைக்கு நாள்தோறும் திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு வருகை தருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் பாரத் மேன்பவர் என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 95 தற்காலிக பணியாளர்களையும் மாற்று வேறு ஒரு ஒப்பந்த நிறுவனத்திற்கு பணி மாறுதல் செய்வதன் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 95 ஒப்பந்த பணியாளர்களும் தற்பொழுது பணியை புறக்கணித்துவிட்டு நீண்ட நாட்களாக திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு பணிக்கு வராத காரணத்தினால் இந்த அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய பணியாளர்கள் தற்பொழுது பணியில் இல்லாத காரணத்தினால் பலரும் அவதியடைந்து வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டிய இந்த தூய்மை பணியாளர்கள், பார்பர்கள் மற்றும் பிளம்பர்கள், இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் யாருமே பணிக்கு வராத காரணத்தினால் திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனை முழுவதுமே தற்போது ஒரு சுகாதார சீர்கேடாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை நாம் இங்கே நேரலை வாயில் நமக்கு பார்த்தாலே புரிகிறது. திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இங்கு மிகவும் ஒரு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குப்பைகள் தேங்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. நாம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் இது குறித்த செய்திகள் வெளியாவதாக இருந்த நிலையில் தற்போது அவசரமாக இங்கு கொட்டியிருக்கக்கூடிய குப்பைகளை தற்காலிக ஊழியர்களை கொண்டு அகற்றக்கூடிய அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் 95 பணியாளர்கள் பணியில் இருந்த இடத்தில் தற்பொழுது வெறும் 10 பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருப்பதால் பல நோயாளிகளும் பொதுமக்களும் மிகுந்த ஒரு சிரமத்தை சந்திச்சுட்டு வராங்க. அந்த காட்சியை நாம் இங்கே நேரலை வாயில் நமக்கு பார்த்தாலே புரிகிறது. இந்த திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் பிரதான வாயிலில் அருகே இருக்கக்கூடிய இந்த 2 வீலர் மற்றும் 4 வீலர் கார் பார்க்கிங் அருகே பல நாட்களாக இந்த உணவு கழிவுகள் மற்றும் மருத்துவத்தின் பயன்படுத்தப்பட்ட அந்த கை உறைகள், ஊசிகள், சிரஞ்சிகள் போன்ற பல்வேறு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இங்கு தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அள்ளுவதற்கு முறையாக திருநெல்வேலி மாநகராட்சியிலிருந்து யாருமே முன் வராத காரணத்தினால் தற்பொழுது இங்கு ஏற்பட்டு வரக்கூடிய இந்த சுகாதார சீர்கேட்டை சமாளிப்பதற்காக தற்பொழுது இங்கு பணியில் இருக்கக்கூடிய தற்காலிக பணியாளர்களை வைத்து அந்த குப்பைகளை அள்ளக்கூடிய பணியானது இங்கு நடைபெற்று வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக நெல்லையை சேர்ந்த சமூக ஆர்வலர் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். 95 பணியாளர்கள் பணியாற்ற வேண்டிய இந்த மருத்துவமனையில் வெறும் 10 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. பல இடங்களை பார்க்க முடியுது. ஒரு சுகாதார சீர்கேடு நிலவி வருது. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முன்னேறி வரக்கூடிய மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் முன்னேறிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை அரசு மேம்படுத்தினாலும் கூட அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நிலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மட்டும் இல்லை, ஆச்சரியக்குறியாகவும் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட பணியாளர்களை வைத்து நடத்தப்படக்கூடிய மருத்துவமனை வளாகத்தில் ஒரு 100 பணியாளர்களை வைத்து நடத்துகிறார்கள். அதற்கும் மேலாக அந்த 100 பணியாளர்களில் ஒரு 95 பணியாளர்கள் வராமல் ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கும் மேலாகியும் கூட மருத்துவமனை நிர்வாகம் அது சார்ந்து வேற எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காம போராடுறாங்க, போறாங்க, வேற கான்ட்ராக்ட்ல ஆள் வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், அது வரைக்கும் எந்த விதமான பணிகளும் நடக்க வேண்டாம் அப்படின்ற மெத்தன போக்கில் செயல்படுறது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே பயன்படுத்தி வரக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் இது போன்ற பல சர்ச்சைகளில் இந்த திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடர்ச்சியாக சிக்கிக்கிட்டே இருக்கு. இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து வரக்கூடிய மருத்துவ கழிவுகளை எரிக்கிறதாகட்டும், மருத்துவ கழிவுகளை போதிய பாதுகாப்பின்றி அகற்றுவதாகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகாதாரமின்றி இந்த நோயாளிகளுக்கு தங்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகாமலேயே இவ்வளவு குப்பைகள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கும் மேலாக அகற்றப்படாமல் இன்னைக்கு நீங்கள் லைவ் பண்ணுறீங்க, ஒரு நியூஸ் செய்திகள் சேகரிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனடியாக சரி செய்யக்கூடிய நிர்வாகம் இது சார்ந்து ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு இருந்ததுன்னா உண்மையிலேயே மருத்துவமனையினுடைய முதல்வரும் அது சார்ந்த அதிகாரிகளும் இங்கே விசிட் வாங்க ஒவ்வொரு மருத்துவமனையும். ஏன்னா 3 கட்டிடங்களை திறந்து வைத்தது மட்டுமின்றி அது பெரிய இடத்துல நம்ம திறந்துருக்கிறோம், மக்கள் நல்ல வசதியான மருத்துவத்தை பெறுறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு மெத்தன போக்கில் இல்லாமல் மருத்துவமனை பணியாளர்
பணியாளர்கள் சரியான முறையில் பணியாற்றுறாங்களா, அந்த நோயாளிகளுடைய தரம் அந்த நோய் சார்ந்த விஷயங்களில் அந்த மருத்துவமனையினுடைய தரம் எவ்வளோ தூரம் இருக்குது, சுகாதாரம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய கடமை அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. உங்களை வந்து அரசாங்க பதவியில் வந்து ராஜாங்க பதவியில் உட்கார வைக்கல, மருத்துவமனை சார்ந்த பாமர மக்களுக்கான இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய மக்களை சரியான முறையில் நடத்தணும். ஸோ இந்த மாதிரி குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு மருத்துவமனையாகவும் குப்பைகள் இல்லாத மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு முதல் மாநிலமாக நம்ம மாநிலம் உருவாகணுன்றதை கேட்டுக்கிறேன். பொதுமக்களில் ஒருவர் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது பராசக்தி. கிட்டத்தட்ட இவர் சொன்ன மாதிரி 15 நாட்களுக்கு மேலாக இந்த இடத்துல துப்புரவு பணியாளர்கள் யாரும் பணிக்கு வராத காரணத்தினால திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் பல இடங்களில் குப்பைகள் தேங்கி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது. முறையான பிளம்பர் பணியில் இல்லாத காரணத்தினால தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்பதும் மிகப்பெரிய ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக டயாலிசிஸ் நோயாளிகள் கூட பலர் நேற்று இரவு மூச்சுத்திணறலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளை சிக்கி வரக்கூடிய திருநெல்வேலி அரசு மருத்துவமனை தற்பொழுது சுகாதார சீர்கேடுகள் மிகவும் பின்தங்கி இருப்பதாகவே பொதுமக்கள் ஒருவர் கூறிய கருத்தை கேட்க முடியாது. எனவே நெல்லை மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், தமிழக சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய அரசாக இருக்கட்டும், நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசோட நிதி உதவியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளை எந்த ஒரு சிடி ஸ்கேன் கிடையாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட அங்கே செஞ்சு கொடுக்கலான்ற மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை சிக்கிட்டு இருக்கு. எனவே பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளோட உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இது போன்ற சுகாதார சீர்கேட்டை உடனடியாக கையாளுற விதத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான கருத்தை பொதுமக்கள் வாயிலாக கேட்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நெல்லை சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்களில் வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் உரிய சிகிச்சைகள் உரிய நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்றது தான் அங்கே வரக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சரவணன்.